அப்படி இந்த டெல்லுக்கும் சேக்கும் என்னதான டிஃபரன்ஸ்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இப்படிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதுல ஒரு பர்சன் இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம டெல்னு யூஸ் பண்ணுவோம். ஆஹா. அதுவே எந்த பர்சனுமே இன்வால்வ் ஆகல அப்படின்னா நம்ம சேன்னு யூஸ் பண்ணுவோம். என்ன டெக்கிஸ், புரியாத மாதிரி இருக்கா? இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, போக போக. இப்ப நீங்க உங்க பாட்டிக்கிட்ட ஒரு கதை கேக்குறீங்க, ஆனா யாரையுமே மென்ஷன் பண்ணாம சும்மா ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு நீங்க சேன்ற வேர்டை யூஸ் பண்ணும். எப்படின்னா, கிராண்ட்மா சே சம் ஸ்டோரிஸ். அதே கிராண்ட்மா கிட்ட நீங்க ஒரு ராஜாவோட கதை கேக்குறீங்க. இப்போ இந்த ராஜான்ற ஒரு ஸ்பெசிபிக் பர்சனை நம்ம மென்ஷன் பண்ணதுனால நம்ம டெல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட்மா டெல் மீ a story about the king. இன்னும் சில சினாரியோஸ்ல இந்த டெல்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். விஜய் சே சம்திங் about your presentation. இந்த சென்டென்ஸ்ல நம்ம பிரசன்டேஷனை பத்தி மட்டும் தான் கேட்டிருக்கோம். சோ எந்த ஒரு பர்சனுமே இன்வால்வ் ஆகல. அதனால நம்ம சே யூஸ் பண்ணியிருக்கோம். விஜய் டெல் மீ with whom you are going for the lunch. இந்த சென்டென்ஸ்ல with whomனு ஒரு பர்சனை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம டெல்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குமே. இதெல்லாம் நான் யோசிச்சு சொல்றதுக்குலாம் என்கிட்ட பேச வந்தோடனே ஓடிடுவா அப்பெல்லாம் நினைக்காதீங்க. பேச பேச உங்களுக்கே பழகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி போற போக்கில் இங்கிலீஷ் கத்துக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye from Monisha. You are watching.